ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி விக்கியின் 0 to hero. பொதுவா அரசியல்வாதி அப்படின்னா நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன? பணபலம், படைபலம், அதிகாரம், ஊழல், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம கண்ணோட்டத்துல வரும். ஆனா ஒரு அரசியல்வாதியா மிகவும் எளிமையாவும் நேர்மையாவும் கடைசி வரைக்கும் வாழ முடியும் அப்படின்னு நிரூபிச்ச அரசியல்வாதிகளை பத்தி சொல்லுங்க அப்படின்னா ஒரு சிலர் தான் நம்ம சொல்ல முடியும். அதுல ஒருத்தர் தான் திரு கக்கன் அவர்கள். இன்னைக்குள்ள ஜெனரேஷன்ல நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரியாம இருக்கலாம். ஆனா அதுக்கு காரணமும் அவருடைய எளிமையான அரசியல் வாழ்க்கை தான். எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து பொது வாழ்க்கையிலையும் நேர்மையாவும் எளிமையாவும் இருக்க முடியும் அப்படின்றத நிலைநாட்டி இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதிகள் மத்தியில ஒரு ஹீரோவா போற்றப்படுற திரு கக்கன் அவர்களை பத்தி தான் இந்த ஆடியோல நம்ம பேச போறோம். மதுரை மாவட்டத்துல தும்பம்பட்டியில பிறந்த அப்பழுக்கற்ற அரசியல்வாதி கக்கன் அவர்களுக்கு அரசியல்ல நிறையவே அனுபவம் இருக்குன்னு தான் சொல்லணும். காமராஜர் பக்தவச்சலம் அமைச்சரவையில 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறாரு. 5 ஆண்டுகள் லோக்சபா உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. இதனாலதான் அவரை ஹீரோன்னு சொல்றோமா? கிடையாது. இவ்வளவு பெரிய பொறுப்புகள்ல இருந்தாலும் கடைசி வரைக்கும் குடியிருக்க ஒரு சொந்த வீடு கூட இல்லாம வாடகை வீட்டுல வாழ்ந்திருக்காரு. ஒரு அரசியல்வாதி அரசு பஸ்ல போய் நம்ம பார்த்திருப்போமா? ஆனா இவரு பொதுவாவே அரசு பஸ்ல தான் பயணம் செய்வாராம். ஒரு முறை ஒரு பஸ்ல போறப்போ அப்போ கண்டக்டர் இவரை பார்த்து, ஐயா எங்க போகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அதுக்கு கக்கன் அவர்கள், நான் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்ல உடனே கண்டக்டர் இவ்வளவு ரூபாய் ஆகுதுங்க ஐயா அப்படின்னு சொல்றப்போ கக்கன் பாக்கெட்டை பார்த்திருக்காரு. அவர்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல. சரி, என்கிட்ட இருக்க பணத்துக்கு எந்த இடம் வரைக்கும் போக முடியுமோ அந்த இடம் வரைக்கும் டிக்கெட் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டக்டர் உடனே பார்த்து தயங்குறாரு. ஐயா நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கீங்க, நீங்க டிக்கெட்டே வாங்க வேணாம் ஐயா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்க இவரே டிக்கெட் எடுக்கல, நாம ஏன் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு இந்த பஸ்ல வர எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது நம்ம அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும். அதனால என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அந்த இடத்துக்கு போற அளவுக்கு நீ டிக்கெட் கொடு போதும் அப்படின்னு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு கரெக்டா அந்த ஸ்டாப்ல இறங்கி அவர் போக வேண்டிய இடத்துக்கு நடந்தே போயிருக்காருங்க. பொதுவா கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலே, கொஞ்சம் நல்ல பொறுப்புக்கு போயிட்டாலே, ஒரு கார் இருக்கணும், பைக் இருக்கணும், நம்மளுடைய உடை ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பந்தா காட்டுறதுல நம்ம அதிகமா ஆர்வம் காட்டுவோம். ஆனா அதனால எந்த ஒரு பயனும் இல்ல. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்றதுக்கு கக்கன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். ஒரு முறை கக்கன் அவர்கள் அமைச்சரா இருந்தப்போ தன்னோட சகோதரனுக்கு அரசு வேலை கிடைச்சது. ஆனா எங்க நம்ம அமைச்சரா இருக்கிறதுனாலதான் நம்ம வேலை வாங்கி கொடுத்துருப்போமோ அப்படின்னு மக்கள் தப்பா நினைச்சிருவாங்கன்னு அந்த வேலையை நிராகரிக்க சொன்னாரு திரு கக்கன் அவர்கள். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வீடு திரும்பும் போது அங்க ஒரு அரசாங்க அதிகாரி தன்னோட மனைவிக்கு சில பொருட்களை வாங்கி கொடுக்கறத பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. அவர் ஒரு அரசு அதிகாரி, அவர் அரசாங்க பணி செய்யறதுக்கு மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லி அங்க கண்டிச்சது மட்டும் இல்லாம இத தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களும் பின்பற்றணும், யாருமே அரசாங்க ஊழியரை தன்னோட ஓன் பர்பஸ்க்காக பயன்படுத்த கூடாது அப்படின்றதையும் ஒரு கண்டிப்பா சொன்னாரு திரு கக்கன் அவர்கள். எப்போ நம்ம கக்கன் அவர்களை பத்தி பேசினாலும் நினைச்சாலும் நம்ம மனசுல வரக்கூடிய இன்னொரு நபர் காமராஜர் அவர்கள். ஏன்னா இந்த எளிமையான ஒரு அரசியல் வாழ்க்கை, நேர்மை, இது எல்லாத்துலயுமே திரு கக்கன் அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் நிறையவே ஒற்றுமை இருக்குன்னு தான் சொல்லணும். திரு காமராஜர் அவர்களும் கக்கன் அவர்களும் ஒரு மேடை பேச்சுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நிறைய பேரு காமராஜரை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. அப்போ காமராஜர் எந்திரிச்சு நகைச்சுக்கிட்டே, யோ நான் ஒண்டி கட்ட கக்கன் புள்ள குட்டிக்காரரு, அவரை பத்தி புகழ்ந்து பேச என்னை விட அவருக்கு நிறைய மேட்டர் இருக்கு, நீங்க எல்லாம் அவரை பத்தி தான் புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லி திரு காமராஜர் அவர்களே கக்கன் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பெருமையா பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. கக்கன் அவர்களுக்கு ஒரு காலகட்டத்துல முடக்கு நோய் வந்திருக்கு. பயங்கரமா பாதிக்கப்பட்டாரு. சித்த மருத்துவமனையில சேர்ந்து அங்க பணம் கொடுத்து செலவழிக்க முடியாத காரணத்தினால அந்த நோய் தீராமலேயே மதுரை அரசு மருத்துவமனையில சேர்ந்திருக்காரு. அப்போ அந்த வழியா வந்த எம்ஜிஆர் அவர்கள் கக்கன் அவர்களை நேர்ல போய் சந்திச்சு பேசியிருக்காங்க. நல்ல சிகிச்சைக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு கக்கன் அவர்கள், நீங்க என்ன பார்த்ததே போதும், மத்தபடி எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் அப்படின்னு அந்த நிலைமையிலையும் யார்கிட்ட இருந்தும் எந்த உதவியும் எதிர்பார்க்காம இருந்திருக்காரு கக்கன் அவர்கள். இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துலயும் எந்த மாதிரியான தவறுகளும் பண்ணக்கூடாதுன்றதுலயும் எளிமையான வாழ்க்கை முறை தான் என்னைக்குமே சந்தோஷம் அப்படின்னும், நேர்மை அப்படின்றது போற்றக்கூடிய விஷயம் கிடையாது, நம்ம சாதாரண வாழ்க்கை முறையிலேயே இந்த நேர்மைன்றது இருக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முன்னுதாரணமா அரசியல்வாதி கக்கன் அவர்கள் இருக்கிறதுனாலதான் அவர் என்னைக்குமே ஹீரோவா பார்க்கப்படுறாரு. ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி விக்கியின் 0 to hero.